ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. அம்மா வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன், அதனால் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணுறோம், சிறப்பாக சாப்பிட்றோம். ஓகேவா? இங்கே தான் கேமரா இது போகுது, நான் இங்கே பார்த்து பேசுகிறேன். நம்மளுக்கு நான்வெஜ் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. அதனால் எஸ்எஸ்சில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க, பிரியாணி எஸ்எஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க. இது வந்து பிரெட் அல்வா, தயிர் பச்சடி. இது வந்து சிக்கன் சேர்வ மாதிரி இருக்குது. ஃபைனலாக பிரியாணி. இவ்வளோ பிரியாணி இருக்கு. இது ஒரு ஆளால் சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் பில்லு. சாப்பிட்றத கணக்கு பார்க்கக்கூடாது, கணக்கு பார்க்கலாம். ஃபைனலாக கிரில்லு. கிரில்லை மட்டும் ஒரு ஓப்பன் பண்ணிட்டேன். கிரில்லுக்குள்ள ஒரு 4 பார்க்குறீங்களா? ஓகே, இவ்வளோ போய் என்னால் சாப்பிடு. அதில் நம்மளுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் தங்கச்சி. ஃபைனலாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் மக்களே. ஃபைனலாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் பிரியாணியை. எஸ்எஸ் பிரியாணி. ஓகேங்களா? இந்த பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்லாம். நான் பாதி, என் சிஸ்டர் பாதி. ஓகேவா? இது மைனஸ். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இது சொல்கிறேன். ஓகேங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எஸ்எஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? வாயெல்லாம் ஊறாது, பசி வேறு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பிரியாணி சாப்பிடணுன்ட்டு. பிரியாணியில் இருக்கிற பீஸ் சூப்பர். எப்பவுமே ஸ்வீட் வந்து ஆரம்பிக்கணும். பிரெட் அல்வா எப்பவுமே எனக்கு எஸ்எஸ்சில் பிரியாணியோட பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஓகேவா? ஃபஸ்ட்டு கிரில். கிரில் வேணும். ஆமாம், பிரியாணி ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக, அந்த சட்டிலாக இருக்குது டேஸ்ட். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரியாணி எப்போ அந்த ஹோட்டலில் வாங்கினாலும் இதே டேஸ்ட்டாக தான் இருக்கும், மாறாது. ஓகேங்களா? அதுதான் அந்த பிராண்டுன்றது. எஸ்எஸ் ஹைதராபாத். ஒன்று பண்ணுவோம், தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சுஜ்ஜி இதை வச்சு நமக்கு ஒரு 4 பிரியாணி வச்சு சூப்பர். ஒரு
பெரிய பைட். என்ன கேட்கலாம், நீங்கள் ஏன் உட்காந்து சாப்பிடாமல் படுத்துன்னு சாப்பிட்றாங்க? என்னால் உட்காந்து சாப்பிட முடியாது, அதனால தான் படுத்துன்னு சாப்பிட்றேன். ஓகேவா? எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. உட்கார இடத்துல ப்ராப்ளம் இல்லை, என்னால் எழுத்து உட்கார முடியாது. ஓகேவா? கிரில்லு இந்த கிரில்லில் அந்த விங்ஸு வந்து நல்லா டீப்பாக இருக்கும் குக்கிங். யாராருக்கு அது பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. சூப்பர். ஆனியன் பண்ணுவோம். நான் சாப்பிட்டு உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங் வேறு வெளியே போக வேண்டியது இருக்குது, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நடுவில் ஏதாவது கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம் வந்துன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன் இப்போது கட் பண்ணுறேன்னா, ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேன் ஆஃப் பண்ணால் என்னால் சாப்பிட முடியாது. ஏற்கனவே சென்னையில் பயங்கரமான வெயில், சொல்ல வேணாம், அவ்வளோ வெயிலாக இருக்குது. எனக்கு பிரியாணி இப்போ பிடிக்கல தான், இருந்தாலும் சரி ஓகே. ஒரு முக்கியமான மேட்ரு, நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன். அதுக்கு தான் இன்றைக்கி பிரியாணி வாங்கினேன். கொஞ்சம் குழப்பம், எனக்கு கொஞ்சம் டென்ஷன். இந்த டென்ஷனை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரியாணி தான் அது சரியான சாய்ஸ். ஏன்னு கேளுங்களேன், குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது தப்பாக தான் போகும். இந்த பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் கூலாகிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தீர்வோம் அப்படின்னு யோசனை. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து எனக்கு டென்ஷனாக இருந்துன்னா, கோவமாக இருந்தாலும் சரி, போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். ஏன் பிரியாணி சாப்பிடுவேன்னா, ஒரு பிரியாணின்றது எனக்கு ஒரு பிடிச்ச உணவு. அது சாப்பிடும் போது வந்து என்ன ஆகும்னா, நம்ம டென்ஷனு மற்ற விஷயம்லாம் மறந்துட்டு அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடும், அப்போ கோவமும் போயிடும். அப்படி தான் இந்த முயற்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் கோவமாக இருக்கும்போது. ஓகேவா? சரி, நான் இப்போ ஃபேன் போட்டே ஆகணும், இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது. ஓகேவா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பிரியாணி சூப்பர், எல்லாமே சூப்பர். நீங்களும் பெரம்பூர் வந்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி வாங்குங்க, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டாச்சு பிரியாணி, சாப்பிட்டாடே செம்ம கேர் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்ன ட்ரை பண்ணி பாருங்கன்னா, எஸ்எஸ் பிரியாணி. ஒரு பிரியாணி விலை எவ்வளோ தெரியுமா? பில்லு பாருங்கள், 240. கிரில் விலை 250. பிரியாணி விலையோட கிரில் விலை ஜாஸ்தியாக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, டென்ஷனாக இருந்தால் பிரியாணி சாப்பிடுங்க, உங்கள் டென்ஷன் போயிடும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேவா? ஏதாவது நம்மளுக்கு கோபம், ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துன்னு வச்சிங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக போங்க, போயிட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி நிதானமாக சாப்பிடுங்க. ஒரு ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. வெயில் சீசன் இருந்தால் பாருங்கள், ஐஸ் வாட்டர் குடித்தா கோல்டு வரும்போது சாதா வாட்டர் குடிக்கிறோம், அது விட்ருங்க. ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐஸ் வாட்டர் வச்சு ஒரு பிரியாணி சாப்பிடுங்க. இப்போ இந்த வீடியோக்கு நான் ஒரு எண்டு கொடுக்குறேன். ஓகேவா? இன்னொரு வாட்டி வேறு ஒரு இன்னொரு வாட்டி சேலஞ்ச் எதாவது பண்ணணும். ஈட்டிங் சேலஞ்சு பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஐடியா
கதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள். கதை உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய கதைங்க இருக்குது. ஓகேவா? எல்லா கதையும் இருக்குது. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ சொல்லுங்கள், நான் அந்த கதை சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் காட்டும். கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு என்னோடய தப்பு ஏதாவது திருத்தத்துக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப். என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சும்மா நான் சொல்கிறேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். என் வீடியோஸ் பார்க்குறதும் நான் அடுத்தது இன்னொரு வீடியோ போட்டால் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக உங்களை இதோட சூப்பர் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? கேமரா எங்கே இருக்குது, நான் எங்கே பார்த்து பேசுகிறேன். ரைட், ஓகே. கேமரா பார்த்து பேசுகிறேன்றாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்ச பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப். பார்த்தீங்களா, என்னையே குழப்புது பாருங்கள் இந்த இங்கிலீஷ். நான் லோக்கல் தமிழில் தாங்க பேச போகிறேன். இங்கிலீஷ்லாம் என்னை எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? நான் தமிழில் மட்டும்தான் பேசுவேன். சப்போஸ் மறக்காமல் நடுவில் ஏதாவது இங்கிலீஷ் வந்தால் கோச்சிக்காதீங்க. நீ தமிழில் பேசுவேன்னு. நான் தமிழில் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்கு வர தமிழில் நான் பேசுகிறேன். தெரிஞ்ச தமிழை விட எனக்கு வர தமிழில் தான் நான் பேச முடியும். ஓகேவா? பாய். முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போகிற காரணமே என்னென்னா வெற்றிக்காக தான். தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள். நான் லைஃப்பில் நிறைய விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? விட்டு கொடுத்துருக்கேன். இந்த வெற்றின்றதை வந்து நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல. நான் வெற்றியை பார்க்கணும். வெற்றின்ற ஒரு ஆள் இல்லை, லைஃப்பில் ஒரு வெற்றி. ஓகேவா? அந்த வெற்றி எதுனா பணம் கிடையாது, புகழ் கிடையாது. அந்த யூடியூப் மூலயமா கொடுக்குற அந்த ப்ளே பட்டன், சில்வர் பட்டன். ஓகேவா? நான் அந்த வெற்றியை பார்க்கணுன்னா என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களால் முடிஞ்சது அந்த லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் போடுங்க. ஓகேவா? நீங்கள் போடுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த்.